ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அகல்யா. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் மத்தி மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். வாங்க மத்தி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ மத்தி மீன் எடுத்திருக்கேன். மத்தி மீனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்குவேன். நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது, குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். நான் 2 முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டு வதக்கலாம். பூண்டு போட்டுக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்கணும். பூண்டு நல்லா வதங்கினா தான் நல்லா மணமாக குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், நான் 1 கப்பு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து குழம்பு சொன்னால் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் இந்த மாதிரி வதக்கி அரைச்சிக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம். நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை வதக்கி நல்லா வதக்கி வைக்கணும். மசாலா வதங்கிடுச்சு. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதை அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை 3 வதங்கினதை எடுத்துக்கோங்க. அடுத்து மசாலா சேர்க்கணும். இதுக்கு தான் என்ன மசாலா சேர்க்க போகிறோம்னா, நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா, வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி 3 ஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. அடுத்து தனி மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது தனியாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க குழம்பு ரெடி பண்ணிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு பார்த்துடலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா, வெந்தயம் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரியட்டும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும்.
தாளிப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அது கூட நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிச்சு வெங்காயம், நான் 1/2 கப்பு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 4 பல் கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. அது கூட என்ன சேர்க்க போகிறோம்னா வதங்கினாலும் இப்போது நல்லா பொடியாக கட் பண்ண தக்காளி 3 தக்காளி எடுத்துருக்கேன். 3 தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கோங்க. வதங்கட்டும், நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கோங்க. கூடவே 6 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை, தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி வதக்கிட்டுக்கோங்க. இப்போ நல்லா தக்காளி வதங்கி வந்துடுச்சு. தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது என்ன பண்ணணும், நம்ம அரைச்சி வச்ச மசாலா எடுத்து சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறுங்க. நல்லா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரணும். பச்சை வாசனை போனால் தான் நல்லாயிருக்கும். நல்லா மசாலா நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துச்சு. இப்போ என்ன சேர்த்து போகிறோம்னா கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா குழம்பு கொதி விடுங்க. ஆல்ரெடி நான் புளியிலே உப்பு சேர்த்துட்டேன். இப்போது குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு. இந்த டைமில் நான் ஒரு மாங்காய் போட போகிறேன். கட் பண்ணி வச்ச மாங்காய் போட்டுக்கலாம். மத்தி மீனுக்கு மாங்காய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் போட்டாச்சு. கூட மீன் சேர்த்துக்கலாம். மீன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நல்லா மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன் மீனுக்கு. இப்போ மீன் நல்லா பொழு பொழுன்னு இருக்குது. நல்லா மீன் இன்றைக்கி மத்தி மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இப்போ நம்ம மீன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்தாச்சு. மஞ்சள் உப்பு சேர்த்து கழுவி அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா மீன் உடையாமல் இருக்கும். எப்போவுமே கழுவுனதுக்கப்புறம் மஞ்சள் சேர்த்து வைங்க, மீன் கரையாது. கரண்டியில் நல்லா சமம் பண்ணி குழம்பு மேலே மிதக்கிற அளவுக்கு பண்ணிவிடுங்க. இப்போது க்ளோஸ் ஓப்பனில் வைங்க. லைட்டாக திறந்தது மாதிரி மூடி வைங்க. இப்போ குழம்பு கொதி வந்துருச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. இந்த உரம்லாம் எண்ணெய் தெரியுது. குழம்பு நல்லா ஆஃப் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. ஒரு கருவேப்பிலை கொஞ்சோன்னு சேர்த்துட்டு அது கூடவே நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க, 1 ஸ்பூனு.
இது ரெண்டும் போட்டு குழம்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. எண்ணெயும் கருவேப்பிலையும் போட்டதுக்கப்புறம் கரண்டி வச்சு கிளறக்கூடாது, அப்படியே ஆஃப் பண்ணி விட்ருங்க குழம்ப. அவ்வளோதான், ஃபினிஷ் முடிஞ்சிச்சு. இப்போ மணக்க மணக்க மாங்காய் போட்ட மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.